ஹாய் கைஸ், நீங்கள் ஒன் பீஸ் சாப்டர் 1123 ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டர் எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரெசண்டில் உள்ள எக்கட்லேருந்து 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வெகாபங்க் ஒரு மாஸ்டர் பிளான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டரோட டைட்டில் த 2 வீக் வாய்ட் அப்படி இருக்குது. ஸோ இந்த 2 வீக்ஸை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, நம்ம எக்கட் இப்போ ப்ரெசண்ட்லேருந்து 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வெகாபங்க் ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருப்பார். ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது 2 வீக் வாய்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் எக்கட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது போன சாப்டரில் ஜாய்பாயோட ஹாக்கி ரிலீஸ் மூலமாக மோஸ்ட் ஆஃப் த மெரைன்ஸ் வந்து ஃபெயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ மயக்கம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து வந்து காட்டுறாங்க. ஸோ எல்லா மெரைன்ஸ் அண்ட் கொஞ்சம் பேர் எல்லாருமே மயக்கம் போட்டு இருக்கும்போது எஸ்னேக், அதாவது செராஃபீமில் உள்ள அந்த எஸ்னேக் வந்து மெரைன்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எழுப்பி ஸ்டார்ட்ஸை நோக்கி போங்க, அவங்கள போய் கேப்சர் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ லூஃபி வந்து கியர் 5 ஃபார்மில் எல்ப் ஆஃப் ஷிப்பில் இருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எமித்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். பட் எமித் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நிற்கிறான். ஸோ டோரியன் ப்ரோகி வந்து எனிமீஸை வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எக்கட்டில் எல்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த ஹாக்கி மூலமாக எல்லாம் திரும்பி மேரேஜஸ்க்கே போயிட்டாங்க. ஸோ எனிமியோட ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியலங்கிற மாதிரி டோரியன் ப்ரோகி சொல்கிறாங்க. இதில் டோரி சொல்கிறதான் முக்கியமான விஷயம். அந்த கான்க்யூரர் ஹாக்கி வந்து ஷாங்ஸை விட ஸ்ட்ராங்கராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோரி சொல்கிறோம். ஸோ எல்ப் ஆஃப் ஷிப்பும் 1000 சன்னையும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ப் ஆஃபை நோக்கி செயில் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து போனி அவளோட சைல்டு ஃபார்மில் வந்து குமார்ட்ட இருக்கா. அண்ட் ஜோரோ வந்து ரிலாக்ஸாக இருக்கான். அண்ட் இந்த சைடு நம்ம உசோப் என்ன பண்ணுறான்னா அந்த டோரியன் ப்ரோகியை பார்த்து அழுதுகிட்டே பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அண்ட் இந்த சைடு நம்ம லூஃபி கியர் 5 ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த டயர்டான அந்த விரிங்கிள்டு ஃபார்ம் இருக்கும்ல, ஸோ அது வந்து அந்த ஃபார்மில் வந்து நாமியோட மடியில் நம்ம லூஃபி படுத்துருக்கான். ஸோ சாஞ்சி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக நின்று வெகாபங்கோட பாடியை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ சாஞ்சி மைண்ட் வாய்ஸில் நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. சாஞ்சி சொல்கிறான், வெகாபங்க் நீங்கள் அந்த விஷயத்த சொல்லும்போது நான் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணல. அண்ட் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா இப்படி தான் முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஞ்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது. அண்ட் சாஞ்சி சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்கள் ஏதேதோ அப்போ சொன்னீங்க, ஏதோ கிரேசியாலாம் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, பட் எனக்கு அது எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சாஞ்சி சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வெகாபங்கோட அந்த சீக்ரெட் பிளானை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இப்போது ப்ரெசண்டில் நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் அதை சொன்னதை, அதாவது எல்ப் ஆஃப் ஷிப்பும் 1000 சன்னியும் இப்போ எல்ப் ஆஃபை நோக்கி செயில் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாள், அதாவது இந்த நாள்லேருந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வெகாபங்க் பார்த்தீங்கன்னா அவரோட பிளானை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி ஷாக்கா வந்து எக்கட்டில் உள்ள பவர் பிளான்ட்டில் உள்ள டேட்டா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம ஷாக்கா கண்டுபிடிச்சிடறான். ஸோ அந்த டேட்டாவில் சேஞ்ச் ஆனதை கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஷாக்கா அந்த விஷயத்தை வெகாபங்க் அண்ட் பித்தகரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறான். ஷாக்கா வந்து வெகாபங்க் அண்ட் பித்தகரஸ்ட்டை சொல்கிறான், இதை வந்து பாருங்கள், பார்ட்டிகல் நம்பர் டென்சிட்டிலையும் நியூட்ரான் ஃப்ளக்ஸ்லையும் வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக்கா சொல்கிறோம். செராஃபீம்ஸ் மேலே யூஸ் பண்ணுற எனர்ஜி எப்பவும் போல் இல்லாமல் இப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஷாக்கா சொல்கிறான். இது வந்து மிஸ்டேக்காக இருந்தால் இது ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். உடனே நம்ம பித்தாகரஸ் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இந்த டேட்டாலாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணதை விட நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஷாக்கா சொல்கிறான், இந்த டேட்டாலாம் எங்கேயோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட்குள்ளே யாரோ ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெகாபங்க் என்ன சொல்கிறான்னா, நமக்குள்ளே வந்து எனிமி இருக்கான், அதாவது நம்ம கூட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் பண்ணுற ஒரு ஆள் இருக்கான். ஸோ அந்த ட்ரைட்டர் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம வெகாபங்க் சொல்கிறோம், அது லிலித்தாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம 3 பேர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா யாரோ திருடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷாக்கா சொல்கிறோம். ஸோ வெகாபங்க் என்ன சொல்கிறான்னா, நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைட்டர் இருக்கான், ஸோ அவனை வந்து கண்டுபிடிக்கணும், அது லிலித்தாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்ல ஷாக்கா என்ன சொல்கிறான்னா, இந்த டீட்டெயில்ஸை வந்து பங்கு ரெக்கார்டில் நம்ம அப்லோட் பண்ணோன்னா அந்த கல்பிரிட் யாரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா சொல்கிறான். ஸோ இந்த 3 பேர் வெகாபங்க், ஷாக்கா அண்ட் பித்தகரஸ், இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் அந்த கல்பிரிட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பித்தாகரஸ் வந்து அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு, நான் அந்த ட்ரைட்டர் யார் கண்டுபிடிச்சிட்டேன், அதான் யார்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இது நமக்கு அப்பயே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இது வந்து ப்ரெசன்ட் எக்கட்லேருந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்தது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது புதுசு.
அதாவது பித்தாகோரஸ் வந்து யாருக்கு தான் அந்த ட்ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சதும் வெகாபங்க் அண்ட் ஷாக்கா என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பித்தாகோரஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா யாருக்கு அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ், அதாவது பங்க் ரெக்கார்டில் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் மெமரிஸாக. அண்ட் டென்டன் மூசியம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் தென் இந்த சீபீஸ்ட் வெப்பன்ஸை கூட யாருக்கும் தெரியாமல் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்ம பித்தாகோரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ட்ரைட்டர் யாருன்னு கண்டுபிடிச்சதும் நம்ம வெகாபங்க் என்ன சொல்கிறான்னா, என்னோட கிரீட் வெர்ஷன் நீ இருக்கிறதுனால நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மனுஷரு லிலித் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறோம். அண்ட் தென் வெகாபங்க் வந்து யாருக்கு மெனி டைம்ஸ் வந்து மேரி ஜோய்ஸில் வந்து அந்த 5 எல்டர்ஸோட காண்டாக்ட் பண்ணதை வந்து நம்ம வெகாபங்க் கண்டுபிடிச்சிடலாம். வெகாபங்க் அதை கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து 5 எல்டர்ஸ்ட்டை என்ன சொல்கிறா அப்படிங்கிறதே வந்து கேட்குறான். யாருக்கு வந்து வெகாபங்க் வாய்டு செஞ்சுரியை வந்து ரீசர்ச் பண்ணுறான் அப்படிங்கிறதே வந்து யாருக்கு வந்து 5 எல்டர்ஸ்டையும் போட்டு விட்றான். ஸோ அதுக்கப்புறம் தான் வெகாபங்க் புரியுது ஏன் சைஃபர் ஃபோல் வந்து மெனி டைம்ஸ் வந்து வெகாபங்கை வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அடுத்த நாள் இப்போது ப்ரெசன்ட் எக்கட் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கும் 6 நாள் முன்னாடி லுலுஷியா கிங்டம் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சு இல்லையா. ஸோ வெகாபங்க் அதை பற்றின ரீசர்ச்சை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வெகாபங்க் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, யாருக்கு வந்து மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷனை திருடி 5 எல்டர்ஸுக்கு வந்து சீபீஸ்ட் வெப்பன் மூலமாக அனுப்பியிருக்கா. ஸோ அதை வந்து நம்ம வெகாபங்க் கண்டுபிடிக்கிறான். ஸோ யாருக்கு பற்றின எல்லா விஷயமும் நம்ம வெகாபங்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஒரு ஏன்ஷியன் வெப்பன் இருக்குங்க. நம்ம வெகாபங்க் சொல்கிறான், ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட்டும் ஏன்ஷியன் வெப்பன் பொசஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வானம் கீழே ப்ளூட்டன் இருக்குது அண்ட் மெர்மைட் பிரின்சஸ் வந்து பொசைடன். ஸோ மீதம் இருக்கிற ஒரே வெப்பன் யுரேனஸ். ஸோ அது கண்டிப்பாக நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட் இமு கையில் தான் இருக்கும். ஸோ வெகாபங்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான் அது கன்ஃபார்மாக யுரேனஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் ஏதோ ஒரு ஏன்ஷியன் வெப்பன் வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ வெகாபங்க் என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்போ வாய்டு செஞ்சுரியை பற்றி லேண்ட் பண்ணிட்டு இருக்கிறதோ அவங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ நம்மளோட எல்லா சீக்ரெட்ஸும் அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லா வெகாபங்கையும் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வழி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் முன்னாடியே வந்து ரெடியாக நிற்கிறோம். ஸோ வேர்ல்டு கவர்மெண்ட் நம்மளை கண்டிப்பாக கொல்ல வராங்க. நம்ம என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா நம்ம சாவதான் போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வெகாபங்க் தெரிஞ்சிருச்சு. ஸோ 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒகாராட்டை இல்லாத டிவைசஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ ஏதாச்சும் பண்ணி இந்த உலகத்துக்கு உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நம்ம ஒகாராவில் கிட்டத்தட்ட எல்லாருமே உண்மையை கண்டுபிடிக்கும் போது பஸ்டர் கால் மூலமாக நம்ம ஒகாராவே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி எக்கட்டும் அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் முன்னாடியே ஒரு ப்ராட்காஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த டெஸ்ட்ரக்ஷன்லாம் என்னாலும் நடந்து தான் ஆகும். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு உண்மையை நம்ம பீப்புள்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வெகாபங்க் ஒரு வீடியோவை ப்ராட்காஸ்ட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை நமக்கு ப்ளே பண்ணார். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுத்து அவ்வளோ சாப்டருக்கு போச்சு. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணியே ஆகணும். வெகாபங்க் என்ன சொல்கிறான்னா, நான் க்ளோஸாக போக தான் டார்க்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் வேர்ல்டு கவர்மெண்ட், இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வெகாபங்க் ரொம்ப கொஸ்டின் ரைஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறான். என்னதான் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல, வெகாபங்க்கும் புரியலை. ஸோ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸ்டில் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி. அண்ட் வெகாபங்க் என்ன சொல்கிறான்னா, என்னோட சாவு வந்து கண்டிப்பாக நான் வேஸ்ட்டில் போக விட மாட்டேன், நான் சாவறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு உண்மையை இந்த உலகத்தில் சொல்லிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் குறிக்கோளோடு இருக்கான். ஸோ வெகாபங்க் சொல்கிறான், இன்னொரு மிஷினை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மிஷினோட பேர் ஜாப்பனீஸில் குமுஃபுட்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஃப்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷின் மூலமாக ஐலாண்ட் கிளவுட்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுதான் வந்து எக்கடோட மிடில் இருந்து கிளவுட்ஸை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறான் ஐலண்ட் கிளவுட்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த மிஷினை. ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து சிங்க் ஆச்சு அப்படின்னா ஐலண்ட் கிளவுட்ஸ் வந்து இந்த ஹியூமனிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெகாபங்க் அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டுக்குள்ளே அந்த டென்டன் மூஷி செட்டப்பை வந்து செட் பண்ணுறான். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்பெஷல் டென்டன் மூஷி எங்கே இருக்குது, அது ஏன்ஷியன்ட் ரோபோட்டுக்குள்ளே இருக்குன்னு நமக்கு போன சாப்டருக்கும் முன்னாடி சாப்டர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து வெகாபங்க் இப்போவே அந்த ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது வெகாபங்க் பார்த்தீங்கன்னா
அப்படியே வந்து சமாளிக்கிறான். அண்ட் யார்க்கு வந்து மதர் ஃப்ளேம் வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ ப்ரெசன்ட் எக்கர்லேருந்து 2 நாள் முன்னாடி வெகாபங்க், ஷாக்கா அண்ட் பித்தகோரஸ் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட்டோட ரெக்கார்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஏன்ஷியன் ரோபோட்குள்ளே வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த டெண்டன் மூஷியை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ இந்த ப்ராட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணதும் பாஸ்ட் 2 வீக்ஸாக இவங்க என்ன பண்ணாங்க, யார்க்கோட அந்த ட்ரைட்டர் ஃபேஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எக்கடை நோக்கி வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த ப்ராட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 2 வீக்ஸ் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே அவங்க மெமரியிலேருந்து வைப் அவுட் பண்ணுறாங்க. யார்க்கு வந்து ட்ரைட்டர் அண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏன்ஷியன் வெப்பன் இருக்குது அண்ட் அந்த மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் திருடப்பட்டுச்சு. ஸோ எல்லாமே வந்து வெகாபங்க், பித்தாகோரஸ் அண்ட் ஷாக்கா அந்த 3 பேருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணதும் பாஸ்ட் 2 வீக்ஸ் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே அவங்க மெமரிஸ்லேருந்து வைப் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தப்பித்தவறி கூட நம்மள்டேருந்து அந்த உண்மை வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 2 வீக்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ எல்லாத்தையும் வந்து அவங்க மெமரிஸ்லேருந்து வைப் அவுட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு ட்ரைட்டர் அப்படிங்கிறது கூட இப்போ உள்ள நம்ம வெகாபங்க்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் பண்ணிட்டாங்க மெமரிஸ்லேருந்து. வெகாபங்க் அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அயன் வந்து ஓக்கப் ஆகிறான். எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் வந்து வெகாபங்க் முன்னாடி எழுதி வச்சுருந்தான். அதாவது மெமரி எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருந்தான். அதை வந்து படித்து பார்க்குறான். படித்ததும் அந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னா, வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட ரீசர்ச் வந்து தெரிஞ்சிருச்சு அண்ட் நம்ம எல்லாருமே சாவ போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வெகாபங்க் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் வெகாபங்க் யார் ட்ரைட்டர், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாமே வைப் அவுட் ஆச்சு. ஸோ வெகாபங்க் இப்போ என்ன தெரியும்னா அந்த நோட்ஸில் வந்து எழுதியிருக்கிற விஷயம் மட்டுமே. அந்த நோட்ஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம நிறைய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கையும் நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் நம்மளை நெருங்கி வர போகிறாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாவறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்ஸில் எழுதி வச்சுட்டான். ஸோ வெகாபங்க்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த மெமரியெல்லாம் வைப் அவுட் ஆயிடுச்சு. பட் வெகாபங்க் அந்த நோட்ஸில் எழுதியிருக்கிறத பார்த்து ஸோ நம்ம கண்டிப்பாக சாகணும், சாவனாதான் ஏதோ ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு நடக்கும், அதையும் வந்து வெகாபங்க் புரிஞ்சுக்கிறான். வெகாபங்க் சாவறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாஞ்சிட்ட சொல்கிறான். அண்ட் சாஞ்சிட்ட என்ன சொல்கிறான்னா, சாஞ்சி என்னை விட்டுரு, நான் சாவறதுக்கு வந்து தயாராக இருக்கேன், நான் சாவனா தான் சம்திங் வந்து நடக்கும், நடந்து இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறான். ஸோ இந்த கான்வர்சேஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வெகாபங்க் வந்து சாவறதுக்கு முன்னாடி சாஞ்சி கூட இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மிடில் ஆஃப் த ஃபைட்டில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. வெகாபங்க் வந்து சாஞ்சிட்ட சொல்கிறான், என்னை சாவ விடு சாஞ்சி, நான் செத்தாதான் வந்து ஏதாச்சும் இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சாஞ்சி சொல்கிறான், அப்படிலாம் உங்களை என்னாடி சாவ விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஞ்சி சொல்லவும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போ, நான் செத்தாதான் இந்த உலகத்துக்கு சம்திங் ஒரு நியூஸ் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறான். அந்த நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ப்ராட்காஸ்ட்டு. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான் ஃபுல்லாகவே இந்த சாப்ட்ரு. ஸோ அதோட இந்த சாப்டரோட லாஸ்ட் பேஜ் வந்து காட்டுறாங்க. நம்ம டோரி அண்ட் ப்ரோகி எல்பாப் ஷிப்பில் வந்து விக்ட்ரியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. லூஃபி வந்து அவனோட வ்ரிங்கிள்டு ஃபார்மில் இருக்கான். என்னை விட்டுட்டு செலிப்ரேட் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபி சொல்கிறான். மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் சாஞ்சிக்கு வெகாபங்க் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல. அப்போ வெகாபங்க் சொல்கிறான், ஒன் பீஸா, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஸ்டார்ட்ஸோட க்ரூ தான் அந்த ஒன் பீஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சாஞ்சிட்ட சொல்லியிருக்கான். ஸோ சாஞ்சி வந்து அதை அப்படியே நினச்சிட்டு இந்த சாப்டர் அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த சாப்ட்ரு. அதாவது வெகாபங்கோட பிளானை பற்றின எக்ஸாக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரில் எதுவும் பெருசாக ஃபைட் எதுவும் இல்லைனாலும் இந்த சாப்டர் வந்து ஒர்த்து தான். ஸோ அடுத்த வாரம் வந்து பிரேக் இல்லை, அது ஒரே ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு சாப்டருக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.